திமுக கூட்டணியை பலமாக காமிக்கணுன்ற ஒரு எண்ணம், அதிமுக கூட்டணியை பலகீனமாக காமிக்கணுன்ற ஒரு எண்ணம். திமுகவுக்கு வட மாவட்டங்களில் இப்போ ஒன்றும் இல்லைன்ற பிரச்சனை. விஜய் பிரிக்கிற வாக்குகள் வட மாவட்டங்களில் படு செல்வாக்காக விஜய் இருக்கார். குறிப்பாக பட்டியலின வாக்குகள், விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள், இந்த மாதிரி பல இடத்துங்களில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ரெண்டாவது, பாமக அதிமுக பக்கம் போயிடுச்சு. இருக்கிற பண்ருட்டி வேல்முருகனையும் துரத்தி விட்டீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது? வட மாவட்டங்களில் கொஞ்சம் செல்வாக்கு மாதிரி காமிக்கணும்னா இந்த அம்மாவுடைய தயவு தேவைன்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இதில் என்ன அடிப்படைன்னா, இவர்கள் ஓவராக அவங்க இழுத்தெழுப்புலாம் போயிட்டாங்க. எல்லாரையும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அடையாளம் கொடுத்து 5 வருஷம் துணை நின்றவர்களெல்லாம் அவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணி ஒரு சீட்டுக்கெலாம் அடைய விட்டு கதற விட்டீங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, 10 தொகுதி, இதனுடைய பலனை ஸ்டாலின் அனுபவிப்பார். தேர்தலில் 10 தொகுதியில் அவங்க அடைய போகிற தோல்வி ஸ்டாலினுக்கு ஒரு பாடம். எல்லா விஷயத்துலையும் பார்த்து இவங்க பண்ணாங்கல்ல. அதாவது இவங்க சாமர்த்தியம் எதில் காமிச்சாங்கன்னா, கூட்டணி கட்சிகளை எப்படி கருவு இருக்கணுன்றதில் காமிச்சாங்க. அதில் இவங்க சாமர்த்தியம் காட்டி அந்த அம்மா ஸ்டாலின் பண்ணார்ல, அது இவர் வெளியே பண்ணார் பார்த்தீங்களா, சுதீஷ். அது ஸ்டாலினுக்கு, நீ அவன் கூட்டணி கட்சி பண்ணல, நான் உனக்கு பண்ணிட்டேன் பார், 10 சீட்டு வாங்கிட்டோமா அப்படின்னு ஏமாந்துட்டாங்க. தேமுதிகவிடம் ஏமாந்த திமுக தலைப்பு போட்டுக்கோங்க. சார், இதில் இன்னொரு விஷயம் பரவலாக சொல்லப்படுது. அவங்க ஏவா வேலுவோட சம்பந்தம் பண்ண போகிறதாங்க. அதுக்கான ஏவா வேலோட சம்பந்தம் பண்ணுறதுக்கும் திமுக இல்லைங்க, அவரு சமரசத்தில் தான் இந்த கூட்டணியே வந்திருக்காங்க. அந்த லட்சத்தில் தான் ஸ்டாலின் இருக்காருன்னு அர்த்தம். கட்சியை வளர்க்குறதுக்கும் கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகிறதுக்கும் பார்க்கறத விட்டு ஏவா வேலுக்கு சம்மந்தி ஆக போகிறவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறாருன்னா ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான். அதான் நான் சொன்னேன், அதனுடைய பலனை அனுபவிக்கப் போகிறார்கள்.